ஃபர்ஸ்ட் டைம் பிட்டு படம் பார்த்தப்போ அம்மா வந்துட்டாங்க. அப்ப பார்த்து ரிமோட் வேலை செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாக்குலின். பிரபல விஜய் டிவி தொகுப்பாளினி ஜாக்குலின் சமீபத்துல பேட்டி ஒண்ணுல பிட்டு படம் பார்த்த அனுபவம் பத்தியும் கோலமாவு கோகிலா படத்துல நடிக்க எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறத பத்தியும் வெளிப்படையா பேசியிருக்காங்க. கொரோனா லாக்டவுனுக்கு பின்னாடி ஓடிடி தளங்கள்ல படங்கள் அப்புறம் வெப் சீரிஸ குடும்பத்தோட பாக்குறவங்க அதிகரிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பிரபலங்கள் நிறைய பேரு கேம் ஆஃப் த்ரோட்ஸ், ஸ்பார்க்டஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஹாலிவுட் வெப் சீரிஸ்களை பார்த்து அவங்களோட அனுபவங்களை இணையத்துல பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வெப் தொடர்கள்ல எல்லாம் அநியாயத்துக்கு மோசமான காட்சிகளும் ஆடை இல்லாம தோன்றக்கூடிய நடிகைகளோட காட்சிகளும் நிறைஞ்சு கிடக்குது. அதை பார்க்கறத பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்காங்க தொகுப்பாளினி ஜாக்குலின். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஜியோ சினிமாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஓடிடி தளங்கள் இருக்குது. எந்த சென்சாரும் செய்யப்படாம வெளிநாடுகள்ல வெளியாகக்கூடிய படங்கள் அப்புறம் வெப் சீரிஸ்களை அப்படியே சென்சார் பண்ணாம மோசமான காட்சிகளோட அதிக அளவுல வெளியாகி வருது. ஆனா நல்ல திரைக்கதை கொண்ட த்ரில்லர் படங்களும் பெரிய நடிகர்கள் நடிச்ச வெப் சீரிஸ்கள் அப்படின்னு எல்லாமே மோசமான காட்சிகள் நிறைஞ்சு கிடக்கிறதால குறிப்பா இளைஞர்கள் இந்த வெப் சீரிஸ்களை ஆர்வத்தோட விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான படங்கள் அப்படின்னா பாப்பேன். விட்டு படம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா வெப் சீரிஸ்கள்ல வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் ஆரம்பத்துல தயங்கி தயங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி அதுல என்னதான் இருக்குது, இருக்கிறது தானே காட்டுறாங்க அப்படின்னு அசால்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பார்த்தேன் அப்படின்னா காலேஜ் படிக்கிறப்போ திரைப்பட திருவிழா நடந்துச்சு. அப்போ வெளிநாட்டு படங்களை பார்க்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அப்பதான் அந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் பார்க்க கத்துக்கிட்டேன். ஆரம்பத்துல எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அது சினிமா அப்படிங்கறதால ஒரு கட்டத்துல என்ன மறந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டிவில வெப் சீரிஸ்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மாதிரி காட்சிகள் வந்துரும். அப்ப பார்த்து அம்மா உள்ள வருவாங்க. அவங்க வரக்கூடிய நேரம் பார்த்து ரிமோட் வேலை செய்யாம போயிடும். என்னடி என்ன படம் பாக்குற, என்ன இது புதுசா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா இது வேற படம்மா, நீ வரும்போது கரெக்டா அந்த மாதிரி சீன் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன். அவங்களும் என்ன திட்டிட்டு உள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை ஜாக்குலின். தமிழ்ல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவான டாக்டர் படத்தின் மூலமா ஹீரோயினா நடிச்சு மக்கள் மத்தியில அறிமுகமானவங்க தான் பிரியங்கா மோகன். அதுக்கப்புறமா டான், எதற்கும் துணிந்தவன் மாதிரியான திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிச்சு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றாங்க. நடிகர் விஜயோட நடிப்புல உருவான வாரிசு படத்துல ஹீரோயினா நடிக்க முதல்ல ஒப்பந்தமானது நடிகை பிரியங்கா மோகன் தான். ஆனா கடைசி நேரத்துல நடிகை ராஷ்மிகா மந்தனா இடையில புகுந்து வாரிசு பட வாய்ப்பை தட்டி தூக்கிட்டாங்க. இந்த விவகாரம் அந்த நேரத்துல ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறி இருந்தது. ஆனா இதுக்கெல்லாம் பதில் கொடுக்காம நடிகை ராஷ்மிகா மந்தனா, இந்த படத்துல எனக்கு வேலையே இல்ல அப்படின்னு தெரியும். ஆனா விஜய் படம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஜோடியா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல நான் ஹீரோயினா நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ந்து பல்வேறு முன்னணி நடிகர்களோட படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிகை பிரியங்கா மோகன். நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியான கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்துல வேல்மதி அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும், நடிகர் ஜெயம் ரவி நடிப்புல வெளியான பிரதர் படத்துல அர்ச்சனா அப்படிங்கிற கதாபாத்திரத்திலயும் நடிச்சிருந்தாங்க. இந்த 2 படங்களுமே இவங்களுக்கு தோல்வி படங்களா தான் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷ் தயாரிச்சு இயக்கியிருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற பாட்டுல ஆட்டம் போட்டு ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு படங்கள்லயும் நடிச்சிட்டு வரக்கூடிய இவங்க இப்போ நடிகர் பவன் கல்யாண் நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய ஓஜி படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெப் சீரிஸ் பக்கமும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பிரியங்கா மோகன். முன்னணி நடிகைகள் நிறைய பேர் திரைப்படங்கள்ல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்களோ அதே அளவுக்கு வெப் சீரிஸ்லயும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தை வெப் சீரிஸ்லயும் வாங்க முடியுது. அதே நேரம் ஜனரஞ்சகமா எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்றடையுது அப்படிங்கிற காரணம் தான். இந்த நிலையில தெலுங்கு மொழியில முழுசா உருவாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ் ஒண்ணுல ஒப்பந்தமாயிருக்கக்கூடிய நடிகை பிரியங்கா மோகன் அந்த படத்துல நடிக்க இருக்கக்கூடிய 3 கதாநாயகிகள்ல ஒருத்தரா கமிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் முறையா நீச்சல் உடையில சில நிமிட காட்சிகள்ல நடிக்க சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து தோல்வி படங்களா அமைஞ்சு வரக்கூடிய நிலையில பட வாய்ப்புக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அம்மனி நீச்சல் ட்ரெஸ்ல நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு மிரண்டு போயிருக்காங்க.